லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஃபாலோவர்ஸை விட அன்ஃபாலோவர் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்து. ஏன்னா வந்து அன்ஃபாலோவர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் யாருக்கும் புரியட்டனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கொஞ்சமாவது கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ தான் நம்ம இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம கொஞ்சமாவது நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிட முடியும். முதல் விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போறோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். முன்னாடி காலத்தில் நம்ம வந்து பேங்க்ல போய் தான் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதுக்குன்னு தனித்தனி புரோக்கர்ஸ் வந்துட்டாங்க. புரோக்கர்ஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு லேண்ட் வாங்க போறோம்னா அந்த லேண்டுக்கு நம்ம ஒரு செல்லர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பையர் இருப்பாங்க. இதுக்கு இன்டர்மீடியேட்டா இருக்கிறது தான் அந்த புரோக்கர்ஸ். அதுல அவங்க கொஞ்சம் கமிஷன் பிடிச்சிட்டு அந்த இடத்த வந்து வித்து கொடுத்துருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லயும் இதுதான். நம்ம கொடுக்குற பைசாவில் அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துட்டு அதை நம்மளுக்கு ஸ்டாக்ஸை வாங்கி தந்துருவாங்க. இதுல குறைஞ்ச ஸ்டாக்ஸ் எந்த புரோக்கர் வாங்குறாங்களோ அந்த புரோக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதை எது நம்ம டிசைட் பண்றது நீங்க தான், நான் கிடையாது. அந்த புரோக்கர்ஸ்லாம் நம்மளுக்கு ஆப்பா தான் இருக்கும். அதனால குறைஞ்ச கமிஷன் வாங்குற 2 புரோக்கரா பார்த்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுல எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னோ நான் வந்து வேற ஒருத்தவங்க போட்டு வச்சிருக்க வீடியோ வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வரதுக்குள்ள ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிடுங்க. நாளைக்கு இப்போ பாய்.